ஹை குயின்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜேகேடிஎஃப்எஃப் மிஸ்ஸஸ் மாஃபியா அதோட பார்ட் 7 பட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் இப்போ 26 பார்க்க மாட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி இறங்கும். 6 7 மறந்து போச்சு, சாரி. பார்த்துட்டு போட்டு வர்றேன். சரி, ஓகே. லன்ச் சொன்ன ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் எதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணி போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம நீங்கள் வந்து வசமாக மாட்டிட்டீங்க. ஜேகே எவ்வளவோ சொல்லியிருப்பாரு, வேணாம் இங்கேருந்து போயிடுன்னு. நீங்கள் எதை கேட்காம அட்டம் பூச்சின்னு இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே அவர் பாட்டுக்கு சரி ஓகே நீ அனுபவிடி அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ உங்களை பிடிச்சிட்டு போய்ட்டு நடுவுலேயே போட்டாங்க. அவனுங்களா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுங்கடா, அது நல்லாவே இல்லை, அது வேணாம், அதை முதல்ல அப்படின்னு இருக்கப்போ ஒருத்தர் அங்கிட்டு பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் இங்கிட்ட பிடிச்சிருக்கிறான். நீங்களா என்ன விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அங்கிட்ட நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜேகேவை என்கிட்ட இருப்பாருன்னு தேவைங்க உங்கள் கணக்கு மாட்டிட்டாரு. ஜேகே அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பார். மாட்டு தேவைன்னு. ஒருத்தர் என்னன்னா உங்க முடியை பிடிச்சிருக்கிறான், ஒருத்தர் என்னன்னா உங்கள் கையை பிடிச்சிருக்கிறான். சொன்னீங்களா அப்படியே ரொம்ப இதாக பார்த்துக்கிறீங்க ஜேகேவை. ஜேகே பார்த்து விழுந்து சிரிக்கிறாரு. அவருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரா நல்லா அனுபவி அவன் வாய் குழுப்புக்கு தான் நீ அங்கே நிற்கிற தேவை அப்படின்னு மாதிரி இருப்பார். சொன்னீங்களா பார்த்து சிரிக்கிறேன் நீ சிரிக்கிறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் ஏன் மேலே கையை வைப்பீங்க? இந்த பாருங்கள், இது மட்டும் ஜாங்கோவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வைங்க, உங்களை கொலை பண்ணிடுவான். அதையும் எல்லாருமே இதே ஜாங்கோக்கா அப்படின்னு இருக்க வச்சுக்குவான். இவன் என்னை நம்ம பேரை எடுக்கிறா அப்படின்னு போய் பார்த்தா அவனுங்களா என்னடி சொல்கிற ஜாங்கோக்கா? ஆமாம், என்ன நினச்சிக்க இருக்கீங்க? அவன் மட்டும் வந்தான் நீலாம் காலி. இப்போ கூட அவன் நானாக ஒன்றும் மாட்டல. அவன் தான் சொன்னான் நீ வேணும்னே போய் மாட்ட, அவனுக்கு ஒன்று பிடிச்சிட்டு போய்ட்டு இருப்பாங்க, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் இதை ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் நான் ஜாங்கோக்கு அனுப்பி தான் இங்கே வந்தேன். அதே எனக்கு பட்சிக்க இதே நான் அனுப்பியா? என்ன இவன் புதுசாக கேம் ஆடுறா? நான் அது அதே எனக்கு இப்போ அவனுங்களா என்ன சொல்கிறீ நீ? ஜாங்கோக்கு இங்கே வந்திருக்கானா? எங்கேயா? ஆமாம், அவங்களோட கண்டெய்னர் தானே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் இடம் எனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்லாமையா? அவன் சொல்லி தான் வந்தேன். இப்போ கூட இங்கே தான் இருக்கான். ஜாங்கோக் நீ மட்டும் வெளியில் வந்துடாத, ஓகே? நான் பார்த்துக்கிறேன், நீ அழகா இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. அடைச்சிக்கி இதே ஓட்டி பாவி என்ன நாசுக்கா இனிய மாட்டி விட்றா. இவங்களுக்கு தெரியாமல் இந்த வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இப்படி என்னமோ பிளான் பண்ணிட்டான், சதிகாரி என்னமோ பண்ணிட்டான். அடே இருக்கவே டே என்னடி சொல்கிற? ஜாங்கோக்கு இங்கே இருக்கேன். டே அறிவு கேட்டவனே, மண்டையில் ஒன்றுமே இல்லைல்ல உனக்கு? தெளிவாக தானே சொல்கிறேன். அவன் இங்கே தான் இருக்கான். முட்டிஞ்சா நீ என் மேலே கையை வச்சால, முடிஞ்சா ஜாங்கோக்கை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வந்து காட்டு. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒரு ஆம்பளை. அப்படி நீ மட்டும் அந்த ஜாங்கோக்கை மட்டும் அவன் உயிரை எடுத்துட்டான்னு வை. அப்படின்ட்டு ஆஹா நம்மளை கொலை பண்ணுறதுக்கே பிளானை போடுறாளே அப்படின்ட்டு பாரு. ஸோ அவனுங்களா இதை நீ மட்டும் அவனை கொண்டுட்டனா என்னடா, நானே வரேன்டா, நானே உன் கூட வரேன்டா, நீ என்ன பண்ணணுமோ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு இருக்க வச்சுக்க. அட்டி பாவி சதிகாரி என்னமா லாக் பண்ணிட்டுருக்கா? பின்னா மயிருக்கு என்ன மாட்டி விட்டா? ஐயோ, கன்று வேற எடுத்துகிட்டு வரல. நான் என் கன்னை வேற மிஸ் பண்ணிட்டேன், கார்லேயே விட்டு வந்துட்டேன். இவன் என்ன பழி வாங்குற நேரம், சமயம் பார்த்து பழி வாங்கிட்டான். என்னமோ அப்போவே தெரியுது எனக்கு அவங்களால கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதாடி நீ இப்படி ஒரு இதை பண்ணியிருக்க. இப்படி ஒரு இது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ நீங்களா என்னைய பார்த்தாடா சிரிக்கிற, இப்போ நீ வந்து நல்லா அட்டி வாங்க, அதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அங்கிட்டு அவங்களா டே இவர் ஜாங்கோக்கை எதுக்காக ஒன்றை காப்பாற்றுறதுக்கு அவன் இங்கே வரணும். இப்போ இவ்வளோ எங்கேயோ மறைஞ்சிக்கிருக்கான்னு இருக்கட்டும், அதையே அவன் உன்னை காப்பாற்றணும். உனக்கும் அவனுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு நீங்களா அறிவு கட்டவனா நீ? நான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படியே சீக்கிரம் வைக்கிறது. கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயா வாயிலே பொய்ய வச்சுருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா? என்னம்மா போய் சொல்கிறா? சே
இந்த பொண்ணுங்களே அப்படி தான் அப்படின்னு இருக்கப்போ அப்படியே ஜிகே கேட்டு இருக்காரு. என்ன நீ கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம் நான் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தொட்டா அவன் விட்டுருவானா? இப்போ கூட ஏன் இவ்வளோ தூரம் மறைஞ்சிருக்கான்னு தெரியுமா? அங்கங்கே அது இதுன்னு செட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்காக தான் முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சி காட்டுறா, நீ ஒரு ஆம்பளையாக தான் கண்டுபிடிச்சி காட்டுறா அப்படின்னு அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. டேய் சுற்றி எல்லாம் தேடுங்கடா அப்படின்னு ஜிக்கிவாங்க. கிளப்பிட்டா அப்படின்னு இப்போ எல்லா இடமும் தேடுறாங்க. ஸோ எங்கேயுமே சார் இங்கே இல்லை அப்படின்னு போய் எல்லா இடமும் இப்போது ஜிகேவா பேசாமல் அப்படியே ஒழிஞ்சிருப்பாரு. ஸோ ஒழிஞ்சிருப்பாருன்னா அவனுக்கு கொஞ்சம் டைம் பார்க்கணும் இல்லை. ஸோ கன் வேற இல்லை. அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு இது. ஸோ இப்போ நம்ம அவங்களா ஏய் எங்கடி இல்லையே என்ன எங்ககிட்டே ட்ராமா ஆடுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் எடுத்து வந்து அப்படியே உங்கள்கிட்ட வைக்கிறோம். இங்கே பாரு நான் ஏன் போய் சொல்ல, இங்கே பாரு. ஓ அப்படியா, இங்கே பார் அந்த பாரு அந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும் அவன் இல்லை, அந்த பாக்ஸுக்குள்ள மட்டும் அவன் இருக்க மாட்டான். அடையோ அவனுங்களா அவனா ஏய் பாருங்கடா அப்படின்னு இருக்கப்ப அப்படியே வந்து ஒருத்தன் எட்டி பார்க்குறான். பார்த்தா பாக்ஸுக்குள்ளே அப்படியே இருப்பார். ஸோ ஜெயவா கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எழும்புறாரு. ஸோ எழும்புறப்ப எல்லோரும் பார்க்குறாங்க. சார் இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு. அதான் நானே எழுப்பிட்டேன் அப்புறம் என்னடா அப்படின்னு இருக்கப்ப அப்படியே சீக்கிரம் தள்ளிக்கிட்டே வந்த வாக்கில் உங்ககிட்ட அப்படியே தள்ளி விடுறாங்க. ஸோ வந்த வாக்கில் அப்படியே உங்களுக்கு வந்து இடிக்கிறாரா? ஸோ நீங்கள் இடிக்காத அப்படின்னு இருக்கப்ப ஏண்டி இவ்வளோ நாசுக்காக என்ன மாட்டி விட்ட நீ அப்படின்னு இருக்கப்ப அவனா டே அவன் 2 பேரையும் சேர்த்து கட்டுக்கடா அப்படியே 2 பேரையும் சேர்த்து அப்படியே கயிறை உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து வாக்கில் ஒரு கயிறை வேணும் ஹேண்ட் கஃபாக போட்டு விட்டுறாங்க. ஸோ நீங்களா டே எதுக்குடா என்னை இவனோட கட்டி போடுற அப்படியும் உன் பாய் ஃப்ரெண்டு தானே அதான் அப்படியும் டேய் எனக்கு தெரியாது இவனை இப்போயே போட்டுருங்க. இவனை போட்டிங்கன்னா இவன் இன்னைக்கு என் கூட வருவாள் அப்படியே ஒரு ஜெய்வா ஏண்டி நீ அவன் கூட போய் படுக்கிறதுக்கு என்ன ஏண்டி படு ஜெய் அது தான் வச்சிருவேன் என்னை பார்த்து சிரிச்சல அதுக்கு தான் உன்னை மாட்டி விட்டேன். தெரியும் ஸோ அவன் என்னை கொலை பண்ணியிருந்ததும் நீ இதை வச்சு என்னை முடிச்சு கட்ட பார்க்கல. ஆமாடா ஆமாம் அவங்க கையாலேயே நீ சாவு நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க உன்னை சாவடிக்கணும் நீ சாகணும். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ செத்தியனா அவன் கூட போய் படுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி வாயமுடுறா, நீ செத்தா எனக்கு போதும் அப்படியும். இதுக்கு நான் ஒன்று பண்ணதே எவ்வளோ மேலே ஏன்டி உனக்கு அப்படின்னாடி எங்கள் மேலே அப்படி ஒரு கோவம். எப்படி எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் எந்த பொண்ணுமே இருக்க மாட்டா. ஆனால் நீ நான் நினச்சதை விட நீ ரொம்ப 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 ராட்சசி. ஏய் பெண்ணாம இருக்கு நீ என்னைய மாட்டி விட்ட சிரிச்சால அதுக்கு தான் அப்படின்னு இருக்குப்பா. அவனா ஏய் என்ன 2 பேரும் பேசிக்கிறீங்க நான் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜாங்குக் இல்லை உங்கள் அப்பா ரொம்ப விஷயத்தில் நிறைய விஷயத்தில் எங்களோட ரொம்ப இதாக மாட்டினான். இது இவ்வளோ பெரிய ட்ரக் டீலிங் உங்களுக்கு மாட்டினப்பே எனக்கு தெரியும். அதுக்காக தான் வெயிட் பண்ணேன், உங்கள் அப்பாவை வச்சு செய்யணும்னு நினச்சேன். அதுக்காக தான் மொத்தமாக உங்கள்கிட்டேருந்து எடுத்தோம். எப்படி எடுத்தோன்னே உங்களுக்கு தெரிலல்ல பத்தியா? அதான்ண்ணா புரியுதா? இன்றைக்கி உன் அப்பனுக்கு அந்த ட்ரக்கு அதுக்கான லாஸும் ஆகுனுச்சே, பிள்ளையும் இன்றைக்கி போயிடுவான். சேர்ந்து மாடி இருக்க. அதோட உன் கேர்ள் ஃப்ரெண்டு இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே சாக போகிறா. அப்படியும் நீங்களா எனக்கு கொள்ளுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் எனக்கு முன்னாடி அவனை கொண்டுருங்க அப்படியோ ஜிக்க வச்சு பாயம் போட்டுறீ. அவன் தான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிருக்கான்ல, நீ என்னம்மா இருக்க, நீ இடையில போடுற பொத்திக்கிட்டு இரு. இல்லை ஓவராக பேசுனேன் கடிச்சு வச்சுருவேன். ஏய் என்னடா இங்கே பாருங்கள், என்ன கொள்றதுக்கு முன்னாடி அவனை கொள்ளுங்க அப்படியே ஜிக்குவா. இல்லைங்க இங்கே பாருங்கள் என்ன கொள்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவளை கொன்றுங்க. அவளை சாவுறதை என் கண்ணால் நான் பார்க்கணும். அவள் சாவுறதை என் கண்ணால் பார்த்த பிறகு என்ன கொள்ளுங்க, சந்தோஷமாக சாப்பிட்றேன் அப்படியும். நீங்களா இல்லை இங்கே பாருங்கள், இது என்னுடைய கடைசி ஆசை அவனை ஃபஸ்ட்டு கொன்றுங்க. அந்த ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா போதுங்க, அது போதும் அப்படின்ட்டு ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாளே அப்படின்ட்டு பாப்பா. நிப்பாடு
என்ன ஆ என்ன 2 பேரும் ஓவராக பண்ணுறீங்க, 2 பேரும் லவ்வர்ஸ் தானே, 2 பேரும் சேர்ந்து சாவுங்கள அப்படின்னு ஜெகேவா. இது நல்ல ஐடியாவாக இருக்குங்க, இது நல்ல ஐடியா. ஓகே, நாங்கள் 2 பேரும் சேர்த்து சாப்பிட்றோம். எதில் சாவடிக்க போகிறீங்க? நான் ஒரு ஐடியா தரவா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிச்சிருங்க. அப்படியே நீங்கள் டே சாவுடி, சாவணுன்னு ஆசைப்பட்டல, என்ன கொல்லணும்னு ஆசைப்பட்டல, அப்போ சாவு. அப்படியே நீங்களா இங்கே பாரு, அதுக்கு இப்படி தான் சொல்லுவியா நீ அது அப்படின்னு இருக்கப்ப அவனா இதுவும் நல்லா இருக்கே இன்ஜெக்ஷன். சரி ஓகே மிஸ்டர் ஜியான், அவன் வந்து பார்க்கணும் அவன் புள்ளோட்டு நிலமைய இல்லை என்னடா அப்படியே. ஆமாம் பாஸ், ஆமாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும். எனக்கு டவுட்டு ஏற்றிக்கே, உங்கள் டேடி சப்ளை பண்ணுற எல்லா ட்ரக்ஸும் ஹை ரேட்டுக்கு போகும், உண்மை தானே? அடையும் ஜிக்குவா. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படி இருக்குமா, அதில் இருக்கிற வேற மாதிரி இருக்குமா அப்படியும். எல்லோரும் அப்படியே ஆமாம் பாஸ் அப்படி தான் கேள்விப்பட்டோம், நாங்களும் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏய் நீங்கள் எப்படா யூஸ் பண்ணீங்க? பாஸ் சும்மா அப்பப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணுறது செம்மையாக இருக்கும் பாஸ், வேறு லெவலில் இருக்கும். அப்படியா, அதிக போதே அதில் வருமா? பாஸ். சரி ஓகே. பொண்ணுங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்? பொண்ணுங்களுக்கு தெரியலையே பாஸ். அப்படியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாமா? அப்படியும் அவங்களா ஓகே பாஸ் அப்படின்னு இருக்கப்ப அங்கேருந்து அந்த இன்ஜெக்ஷனில் அந்த ட்ரக்ஸை ஏற்றி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. நீங்களா வேணும் 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 அப்படின்னு நம்ம, ஏன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷனாக பாயம். ஸோ இவெல்லாம் நான் தைரியமாக பேசிவிட்டு அதை பார்த்ததும் பொம்முனா எப்படி இருக்கும். ஸோ ஜிகேவா அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே தள்ளி தள்ளி ஜிகேவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ ஜிகேவா அப்படியே உங்களை பார்க்குறாரு, எவ்வளோ நேரம் கத்தனி அடி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நீங்களா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவோட கை இருக்குல்ல, அந்த கைக்கு பின்னாடி அப்படியே உங்கள் ஃபேஸை மட்டும் மறைச்சிக்கிறீங்க. ஸோ ரொம்ப பயந்துட்டீங்க. ஸோ அவன் எப்படியும் அந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ண வரும்போது ஜிகே ஏங்க 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 அப்படியும் பாஸ் 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 எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, நிறைவேற்றி வைக்கிறீங்களா? அப்படியும் எதே கடைசி ஆசையா? சரி சொல்லு என்ன ஆசை? எப்படி கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுருவீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவள் செத்துட்டானா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது. அப்படியே நீங்களா அப்படியே ஜிகேவை பார்க்குறீங்க என்னது அப்படின்ற மாதிரி. ஜிகேவா அதனால் அப்படியே நீங்களா என்ன இப்போ பண்ண போகிறேன் நீ என்னது? ஐயோ நீ வேறு என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கடைசி ஆசைடி, அது ஆசை தான். எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க பொண்ணு எப்பயுமே நாங்கள் 2 பேர் சாகும்போது நான் அவளை கிஸ் பண்ணிட்டு சாகணும்னு நினச்சிருக்கேன். ஏன் அதுக்கு இப்போ நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு? ஏன் இல்லையே, அப்படிலாம் இல்லையே, கேர்ள் ஃப்ரெண்டுடி கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ ஏங்க கடைசி ஆசைங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாவடிக்க போகிறீங்க, அதனால் நான் ஒரு கிஸ் பண்ணிக்கட்டுமா? அப்படியும் எது கிஸ்ஸா? ஆமாம் கிஸ் பண்ணிக்கட்டுமா? அப்படியும் பாஸ் என்ன பாஸ் இப்படிலாம் கேட்குறான். சரி போனால் போகுது, ஏதோ அவனுடைய கடைசி ஆசை கிஸ் பண்ணிகிட்ருக்கட்டும், அதில் என்ன இருக்குது? அப்படியும் தேங்க்யூங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. எஸ்கியூஸ் மீ, அந்த ஹேண்ட் ரிலீஃப் பண்ணுறீங்களா? ஏன்னா அதெல்லாம் முடியாது, அப்படியே பண்ணிக்கோ. அப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இங்கே பாரு, எனக்கு கிஸ் பண்ண நீனு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், அதனால் பேசாம ஏய் அனுபவிக்க போகிறேன், அனுபவி. என்னுடைய ஆசையும் என்னையும் கொண்டுட்டாங்கன்னா நானும் நினச்சிக்கிறேன் கடைசி என் கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு தான் சாகணுன்னு. என் கிறகம் உன்னை கிஸ் பண்ணி தான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன நீ சொல்கிற? இங்கே பாரு, அது சாரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்றப்பயே ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, உங்களுக்கு ப்ரீத்தே விட முடியல. ஸோ ஜேகே அப்படியே அவங்க கிஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஸோ இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு பாஸ் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது பாஸ் அப்படியே மூணுங்களாம்
இருங்கடா அதை ஏன்டா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கப்ப ஜேகே அப்படியே கிஸ் பண்ணி இருக்கும்போது அங்கிட்டு இந்த பாஸா ஏய் போதுண்டா விட்டால் இங்கேயே ஃபஸ்ட் நைட்டை முடிச்சிடுவான் போல் நீங்கள் ரிமூவ் பண்ணி விடு போ 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 அப்படின்னு ஸோ அவன் அப்படியே உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை பண்ண வரும்போது டக்குனு ஜேகே வந்துட்டு கையை பிடிச்சிடுறாரு ஸோ அவனா அப்படியே அதை இன்ஜெக்ட் பண்ண தான் வாரான் ஸோ ஜேகே ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்காரு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவன்கிட்ட கழுத்துலேயே போட்டு விட்டார் ஸோ அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது நீங்கள் அப்படியே பார்க்கறதுக்குள்ளே அவர் அப்படியே உங்கள் ஹெட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு ஸோ அந்த பாஸ் டேய் என்ன டே போங்கடா அப்படின்னு இருக்கப்ப அங்கிட்டிருந்து எல்லோரும் ஜேகேட்ட ஃபைட்காக வராங்க ஸோ ஜேகே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவர் ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு அவனுங்களை ஸோ அப்படியே என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் டிஷர்ட் போட்டிருப்பீங்கள்ல ஸோ அந்த பேண்ட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் உள்ள ஒரு கன் ஒன்று இருந்திருக்கும் ஸோ அந்த கன் எடுக்கிறாரு உங்களுக்கே புரியல அந்த கன் எப்படி அங்கே வந்துச்சுன்னு ஸோ அப்போ அந்த கன் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் ஷூட் பண்ணியிருக்காரு ஸ்டில் உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாருக்கும் எதுவுமே புரியல அப்படியே பார்த்துக்கிருக்காங்க ஷூட் பண்ண தப்பு கீழே வந்துடுறாங்க ஸோ எங்கிட்ட இந்த பாஸை டேய் இவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படியே சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கிட்டே கிட்டே வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் ஷூ இருக்குல்ல உங்கள் ஷூலேருந்து ஒரு நைஃபு அதை எடுத்த வாக்கில் ஒரே குத்து அவன்கிட்ட நெக்லேயே அப்படியே அப்படின்னு பார்க்குறான் ஸோ ஜேகே உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ அவன் அப்படியே கீழே விளையாண்டான் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே சாரி ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஐஸை பார்த்துக்கிருக்கீங்க ஜேகே அப்படியே உங்களை அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறாரு ஸோ உங்களுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஜேகேவா அப்படியே இருக்கும்போது நீங்கள் அப்படியே ஜேகே புது என்ன பண்ணுற நீ எதுக்காக என்ன இப்படி பண்ண நீ கொஞ்சம் நேரம் தானே கிஸ் பண்ண கேட்டேன் கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு ஜெயிக்குவா கொஞ்ச நேரம் தான் கேட்டேன் பட் எனக்கு அந்த கொஞ்ச நேரம் போன மாதிரியே தெரிலையே இது ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி தான் இருக்குது இது 5 மினிட்ஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க 5 மினிட்ஸ் தான் ஆகியிருக்கும் 5 மினிட்ஸில் தான் அந்த இது முடிச்சிருப்பாரு ஸோ நீங்களா என்னது எல்லோரும் எப்படி செத்து கிடக்குறாங்க ஏண்டி அது ஒன்றும் இல்லை மேடம் நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணதில் ரொம்ப ஆழமாக போய்ட்டு கிஸ் பண்ணிட்டீங்களா ஸோ உங்கள் மைண்டு வேறு எங்கேயோ போயிருக்கும் ஸோ அந்த கன் சவுண்ட்லாம் உங்களை கேட்டிருக்காது அப்படி என்ன சொல்கிற நீ அண்ணா ஆமாடி ஆமாம் என்ன நீ நான் சொன்ன நம்ப மாட்டியா சொன்ன நம்ப மாட்டியாடி அப்படின்றக்கப்ப நீங்களா அறிவுக்கிட்ட இங்கேருந்து போகணும் போகலாமே இங்கேருந்து போகலாமே ஏண்டி நான் சொன்னப்போ இங்கேருந்து போயிருந்தேனா பாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல தேவையில்லாமல் வந்து இதுக்கடி இப்பெல்லாம் மாட்டுறேன் நீனு அப்படி நீங்களா போதும் நீ பாட்டு உன் கதையெல்லாம் யாருக்கிட்டா இங்கே போதும் நான் போகணும் இங்கேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் போகணும் அப்படியும் பா என்ன கேட்டா வந்தா பா அப்படியும் நீங்களா சே அப்படின்னு சொல்லி போகிறப்ப ஜேகே வந்தாங்களும் உங்கள் கையை பிடிச்சிட்டே ஒரு நிமிஷம் உன் கண்ணு முன்னாடி தானே என் ட்ரக்ஸ் எல்லாம் என் இடத்த கொண்டு போகிறேன்னு சொன்னேன் ஸோ நீ இப்படி போனீன்னா நீ எப்படி பார்ப்பாத என்ன இது இங்கே இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாமே எங்களோடது ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வரும்போது ஜிமின் வந்தோமே ஜங்குக்கு உனக்கு ஒன்றும் ஆகலையே ஏன் இந்த பொண்ணே முடி எப்போ வசனம் எப்போ வரீங்க ஃபைட் சீன்லாம் முடிஞ்ச பிறகு தான் வருவீங்களா ஏன்டா அப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் இங்கே பாரு மச்சான் அப்படிலாம் இல்லை இந்த இடத்துக்கு ரீச் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதான் நீயே முடிச்சிட்ட போல இருக்கே அப்படியும் முடிச்சிட்டேன் அப்புறம் இவனுக்கு இந்த டீட்டெயிலாம் எப்படி கிடச்சிச்சின்னு பாரு புரியுதா அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் கண்டெய்னரில் ஏற்றுங்க அப்படியும் ஓகே ஜங்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிறாங்க ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஸோ அப்படி பார்த்துக்கிருக்கும் போது ஜேகே உங்கள் பின்னுக்கு வந்துட்டு என்ன மேடம் எப்பட்றா அதை தடுக்கிறதுன்னு பார்க்குறியா டைம் ரொம்ப போயிடுச்சுடி ஒன்றும் பண்ண முடியாது புரியுதா எதுவும் பண்ண முடியாது வா அந்த காரில் உட்காரு அப்படின்னீங்களா சே அப்படின்னு இருக்கப்ப ஜேகேவா என்னம்மா அந்த காரில் உட்காரு போ ஓகே ஏன்னா இனி உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா என் இடத்துக்கு அது வந்துருச்சு புரியுதா இடத்துக்கு அது வந்துருச்சு ஸோ இனிமே உன்னுடைய இந்த மக்கி போன மூளையை வச்சு எதுவும் யோசிக்காது புரியுதா பார்ப்பலாம்
அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே ஜேகே அந்த காரில் கூப்பிட்டு போகிறாரு. போகிறப்பெல்லாம் அவங்க வெறுப்பேற்றிக்கிட்டே வராரு. அப்படி இருக்குது உங்களுக்கு செப்ப கட்டுப்பாகுது. ஸோ பின்னாடி தான் அந்த கண்டெய்னர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் ஜேகே போன பிறகு அங்கிட்டிருந்து நிறைய போலீஸ் அந்த இது வந்துட்டு அப்படியே அந்த லாரியை அந்த கண்டெய்னர் வரதை அப்படி லாக் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே கொஞ்சம் நேரத்தில் போய்கிட்டு இருக்கும்போதே நீங்களா ஹே ஜாங்கோ காரை ஸ்டாப் பண்ணு. ஏன் எதுக்கு இங்கே தான் இறங்கணுமா? இல்லை நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. என்ன சொல்கிற? நான் இறங்கணுமா? ஆமாம், இல்லைன்னா போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டு போயிருமே. வாட் போலீஸா? ஹே என்னடி மண்டையிலேருந்து எல்லாம் போச்சா அப்படின்னு. நீங்களா இல்லை என் மண்டையிலேருந்து போகுதோ இல்லையோ, பட் உங்ககிட்டேருந்து எல்லாமே போகும்போது நீ கொண்டு வரதையெல்லாம் போகுது. என்னடி சொல்கிற? பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு ஜேகேவா என்னாடி அறிவு கட்டதனமா அப்படின்னு சொல்லி போய் திரும்பி பார்த்தா அவ்வளோ போலீஸ் அப்படியே அந்த ஃபுல்லாக சுற்றி அந்த ட்ரக்ஸ் அந்த இருக்க கண்டெய்னரை சுற்றி அப்படியே நிற்கிறாங்க. ஜேகோ என்ன அப்படின்னு இருக்கப்ப அங்கிட்ட ஜிமின் ரொம்ப தூரத்துலேருந்து தான் அந்த கண்டெய்னருக்கு பின்னுக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த காரில் ஸோ படி போலீஸ்டா அப்படின்ட்டு. ஸோ ஆமாடா ஜாங்கோவுக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஃபோன் பண்ணும்போது ஜேகே என்னடா நடக்குதுங்க மச்சான்? போலீஸ்டா. இப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சு தெரில மச்சான், தெரியல. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேளு அப்படியும். ஓகேடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டரை பேசின பிறகு நம்ம டேங் உடனே ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாரு. மச்சான் இது இன்ஸ்பெக்டர்கிட்ட போகலடா, இது பெருசாக ஹையர் ஆஃபீஸ்க்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கேருந்தே வந்திருக்காங்கடா. ஸோ இந்த ஆள் கொஞ்சம் புதுசு, ஓவராக ரூல்ஸ் பேசுகிறவன், அதனால் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்கடா அப்படின்னு ஜேகே. என்னடா சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது எப்படா போலீஸ்க்கு தெரிஞ்சு? எப்படி தெரிஞ்சு? அவ்வளோதான் பாரு. ஏற்கனவே நம்மக்கிட்ட வர வரைக்கும் சேஃபாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க திருடிட்டு போனாங்க. அங்கேருந்து வரப்போ சேஃபாக தானே இருந்துச்சு. இதுக்கிடையில் போலீஸ்க்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அப்போ எப்படி தெரிஞ்சு? எப்படி தெரில மச்சான், எப்படின்னு தெரில மச்சான் அப்படின்னு இருக்கப்ப ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகேவா அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் ஹேரை பிடிச்சி அவர்கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் எப்படி இதை பண்ண அப்படியும். நீங்களா அப்படி ஜேகே கிட்ட இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ நீங்களா அதுவா ஏண்டா நீ தான் கிஸ் பண்ணும்போது உன்னோட வேலையை முடிப்பியா? அதுவா வேலை, அதை நீ முடிச்ச. என் வேலையை நான் முடிக்கல. அதான் உனக்கே தெரியாமல் உன் ஃபோனில் இருந்தால் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு ஜேகேவா. வாட் ஏன்ட்டு இப்படி உயிரை வாங்கி தொலைகிற? அது எவ்வளோ ரேட் தெரியுமாடி? எவ்வளோ லாஸ் ஆகுமா தெரியாடி? எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு சாவு, எனக்கு என்ன வந்துச்சு அப்படியே சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு. இங்கே பார், நான் சொன்ன மாதிரி இந்த கண்டெய்னர் உங்ககிட்ட வராதுன்னு சொன்னேன்ல, வராது. இதுக்கப்புறமா அனுப்பிப்பேன், ஓகேவா? நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ ஜேகே அந்த அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே அதை போட்டு தட்டிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இப்படி இவ பண்ணா இதை, நானே இதை கவனிக்கலை. ஐயோ பார்க்க தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், கொன்றுவார். இப்படி இவ பண்ணா. ஐயோ ஜங்குக் சரியா அவ சொன்னது செஞ்சிட்டான் சே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டெய்னர் ஃபுல்லாக போலீஸ் கைக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஜேகே வீட்டில் இருக்கும்போது அவங்க அப்பாட்ட வந்து ஃபோன் வருது. ஸோ ஃபோன் வரும்போது ஜேகே டேடி அது சாரி ஜங்குக், இங்கே பார் போனது போயிடுச்சு, இனி பேசி வேலை இல்லை. நான் வாரத்துக்குள்ள அந்த பொண்ணோட விஷயத்தை முடிச்சு வை, புரியுதா? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாரு. விடு ஜங்குக். அது இல்லை டாடி, என்னால் தான் இவ்வளோ லாஸ் ஆகுச்சு. சாரி, பரவாயில்ல விடு, என்ன பண்ண சொல்கிறேன், அதான் போயிடுச்சுண்ணே. ஆனால் உன்னை நம்பி உங்கள்கிட்ட கொடுத்தது தான் என் தப்பு. டாடி நீ இருக்குன்னு நினச்சி தானே நாங்கள் கொடுத்தேன். உனக்கு இன்னும் அதுலேருந்து இன்னும் ட்ரைனிங் ஆகலை ஜங்குக். ஸோ அதனால் விடு, நான் வந்ததை பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணோட ப்ரெஷர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், முடியல. அதனால் பேசாமல் ஒன்று பண்ணலாம்,
நீ இந்த விஷயத்தை விட நான் வந்தது பார்த்துக்கிறேன். இல்லை டாடினா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்ததும் அந்த பொண்ணோட விஷயத்தை பார்த்துக்கிறேன், நீ அதில் கொஞ்சம் விலகி ஏறு சரியா? நான் பார்த்துக்கிறேன் ஜங்கோக். இல்லை டாடி ப்ளீஸ் டாடி, போதும் ஜங்கோக், போதும் போதும், என்ன விடு விடு. ஓகே ஓகே, நான் வேறு யாருக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துக்கிறேன், நீ பேசாமல் அதில் வந்து விலகிடு ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெக்கிற அப்பா ஃபோன் கட் பண்ணிடுறாரு. ஜெக்கிற அப்பாவோட அந்த வாய்ஸ்லேயே தெரியுது அவர் எவ்வளோ இதாக பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஜெக்கிவா சே என்னால் தான் என் டேடி நீ கஷ்டப்பட்டுருக்காரு, என்னால் தான் ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு கிளப்பில் இருப்பீங்க உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட, ஸோ ஐ மீன் கென் கூட. ஸோ அப்போ அங்கேருந்து நீங்கள் டான்ஸ் பண்ணிக்கிருப்பீங்க, அது ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களா அப்படியே கென்கிட்ட அப்படி பேசிக்கிட்டுலாம் இருப்பீங்க. ஸோ அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒயின் இங்கேவா டான்ஸ் ஆடலாம், இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் ஆடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கப்போ அங்கிட்டிருந்து நம்ம ஜேகே ஜிமின் டாங் 3 பேரும் அப்படியே பாடி கார்ட்ஸ் எல்லாருமே தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே கெத்தாக உள்ளுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அப்படி வரும்போது எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்ததும் ஜேகே உங்ககிட்ட வந்துட்டு ஏண்டி நினச்சதை பண்ணிட்டல நினச்சதை பண்ணிட்டல அப்படின்னீங்களா? என்ன பிரச்சனை பண்ணணுன்னே வந்திருக்கியா? பிரச்சனை பண்ணணுன்னு எது வந்திருக்கியா ஜங்கு? ஏய் நீ எப்போ என் கண்ணில் பட்டியோ அன்னையிலேருந்து நமக்கு பிரச்சனை தான். நான் உன் லைஃபுக்கு பெரிய பிரச்சனை தாண்டி, புரியுதா? நீ பண்ண வேலைனால எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னீங்களா? என்னடா உங்கள் அப்பா கஷ்டப்படுறது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. அவங்கெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க, புரியுதா? எத்தனை பொண்ணுங்க உங்களால் அப்படிலாம் ஆயிருப்பாங்க தெரியுமா? அணைச்சிக்க இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது, புரியுதா? பொண்ணுங்க இருக்கலாம். நான் எனக்கே தெரியும்டா நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ அதை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா உன்னோட யோக்கியத்தை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? பொண்ணுங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். அதனால் மூடு அப்படின்னும் ஜெகிவா இங்கே பாரு, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? ஏற்கனவே ஒருத்தர் நம்மளை இப்படி பண்ணிட்டான் மறுபடியும் என்கிட்ட வாயடிச்சா மறுபடியும் அது மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு உனக்கு பயமே இல்லைல்ல? பயமே இல்லைல்ல அப்படின்னு நீங்களா? இல்லைடா எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. என்ன பண்ணுவேன் அப்படின்றப்ப ஜெகிவா ஜிமின் இங்கே ஒருத்தர் இருக்கக்கூடாது, 10 நிமிஷத்தில் எல்லாரும் வெளியில் இருக்கணும், இங்கே யாரும் இருக்கக்கூடாது, வெளில அனுப்போ அப்படியே நீங்களா அப்படியே ஜெகி பார்க்குறீங்க. சுஜிக்குவா திமுரு மறுபடியும் உனக்கு அந்த மாதிரி நடக்க தப்பே இல்லை, புரியுதா? அனுபவி இன்றைக்கும் நீ இஸ்ஸாவை தான் போகிற. அன்றைக்கி யாரும் நமக்குள்ளே நடந்த விஷயம் நீ அதான் வெளியே சொன்ன, எனக்கு நீ சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகும், நீ எவ்வளோ என்ன பண்ணுற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்க்கட்டும் அப்படியே நீங்கள் வாட் ஜங்கோக் இங்கே பாரு அப்படின்ட்டு போய் ஜிக்குவா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ ஓகேண்ணா ஒயன் அப்படியும் நீங்களா கென் அப்படின்ட்டு போய் ஜிக்கு அப்படி உங்கள் கையை பிடிச்சி நடி கென்னு என்ன வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்படியே இருக்கிறாரு. நீங்கள் விட்றா இந்த வீட்டு இந்த பொறுக்கி என்ன விட்றா இந்த வீட்டு அப்படின்னு இருக்க போய் வா மூட்ரி வாய மூடு, உன்னால் பட்ட லாஸ்க்கு நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு போய் சொல்லி அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. சரி ஓகேடா, அவ்வளோதான் ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பட்காக வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா.